empirical formula எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கற பத்தி ஒரு क्वेश्चन பார்க்கிறோம். இன்னைக்குள்ளதுல ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். empirical formula கால்குலேட் பண்றது. செகண்ட் क्वेश्चन பார்த்துக்கோங்க. An organic compound present in vinegar has carbon 40%, hydrogen 6.6%, oxygen 53.4%. Find the empirical formula of the compound. அப்ப வினிகர்ல ஆசிட்ல இருக்கக்கூடியது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பிரசன்ட் இருக்கு. அப்படினா இதோட ஃபார்முலா என்ன அப்படினு கால்குலேட் பண்ண போறோம். சொல்யூஷன் பாருங்க. கார்பன் எவ்வளவு percentage? 40%. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் 6.6%, ஆக்சிஜன் 53.4%. இதுல இருந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல என்னென்ன எலிமெண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? கார்பன், நெக்ஸ்ட் ஹைட்ரஜன், third one oxygen. Next another percentage of an element. Carbon எவ்வளவு percentage சொல்லிருக்காங்க? 40%, hydrogen 6.6%, oxygen 53.4%. Next molar mass. Carbon ஓடது நமக்கு தெரியும் எவ்வளவு? 12, hydrogen 1, oxygen 16. Next relative number of moles. எப்படி கண்டுபிடிப்போம்? Percentage of an element divided by molar mass of the same element. So carbon 14 na 40%, 40, molar mass 12. So 40 divided by 12. 40 divided by 12 is equal to, we get the answer 3.3. Next another hydrogen 6.6. 6.6 divided by 1 is equal to again 6.6 தான் கிடைக்கும். Next 53.4. So 53.4 divided by இதோட molar mass 16. So இந்த 16 ஆல டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினா 3.3. இத டிவைட் பண்ணி பாருங்க, கரெக்ட் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு இருக்கிற ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல லோவஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இப்போ இந்த 3 வேல்யூஸ்லயும் பார்த்தோம் அப்படினா லோவஸ்ட் வேல்யூ என்னது? 3.3. இந்த 3.3 ஆல ஈச் வேல்யூஸை டிவைட் பண்ணோம் அப்படி கிடைக்கக்கூடியது என்னது? சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்போ ஃபர்ஸ்ட் 3.3 divided by 3.3 is equal to என்ன கிடைக்கும்? 1. Next 6.6 divided by 3.3 is equal to 2. Next 3.3 divided by 3.3 is equal to again 1. இப்போ இது ஹோல் நம்பரா தான் இருக்கு அப்படிதானே? சோ இதே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எந்த நம்பராலையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. எல்லாமே ஹோல் நம்பர்ல தான் இருக்கு. சோ இதுல இருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதிடலாம். So empirical formula of an acid which is present in vinegar. Vinegar la enna acid irukku? Acetic acid. Acetic acid oda empirical formula என்னது? carbon 1 கிடைச்சிருக்கு. அப்ப இதென்ன? அப்போ C 1 மென்ஷன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 2. H2, oxygen 1. ஒண்ணுமே இல்ல, நம்பர் போடல அப்படினா அதோட மீனிங் 1 atom of oxygen or 1 atom of carbon இருக்குன்னு அர்த்தம். அப்ப empirical formula is equal to என்ன கிடைச்சது? CH2O. Next உங்களோட evaluate yourself ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு பார்த்துக்கலாம். A compound on analysis give the following percentage composition. Carbon 54.55%, hydrogen 9.09%, oxygen 36.36%. So determine the empirical formula of the compound. இது எப்படி empirical formula கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். Calculation பாருங்க. டேட்டா செய்திருக்கேன். கார்பன் எவ்வளவு percent? 54.55%, hydrogen 9.09% and oxygen 36.36%. டேபிள்ல நம்ம ஃபில் பண்ணி empirical formula கண்டுபிடிக்கலாம். So first elements, what are the elements? Carbon, hydrogen and oxygen. So first எழுதிக்கலாம். Carbon, hydrogen and oxygen. Carbon எவ்வளவு percent கொடுத்திருக்காங்க? 54.55. So நீங்க நோட் பண்ணுங்க. 54.55, hydrogen 9.09, oxygen 36.36%. Next molar mass. Carbon நமக்கு தெரியும் எவ்வளவு? 12, hydrogen 1, oxygen 16. So relative number of moles எப்படி கண்டுபிடிக்கலாம்? Percentage of an element divided by molar mass of an element. So carbon ஓட percentage எவ்வளவு? 54.55%. Its molar mass is 12.
ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 4.55. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்க்கலாம். 9.09 divided by smaller mass is 1. So same answer கிடைக்கும் 9.09 ஒன்னால டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பார்த்துக்கோங்க. எவ்வளவு 36.36 divided by 16 is equal to 2.27. 2.27. The next என்ன பண்ணணும்? Simplest ratio கண்டுபிடிக்கணும். Simplest ratio கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? Relative number of moles answer like least number, lowest value என்ன இருக்குன்னு பார்த்து அந்த lowest valueவால each numbers-ஐயும் divide பண்றோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய lowest value எவ்வளவு 2.27. So 2.27ஆல ஒவ்வொரு value divide பண்ணி என்ன கிடைக்குதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Simplest ratio value. So divide பண்ணிக்கலாம். First 4.55 divided by least value என்னன்னு சொன்னோம் 2.27. So 2.27ஆல divide பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்ன கிடைக்கும்? approximately நமக்கு ஒரு 2 கிடைக்கும். Next என்னது 9.09 divided by the lowest value is 2.27 is equal to, we will get the answer 4. Next 2.27 divided by again 2.27. This is lowest value. So multiply divide பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். இப்போ நமக்கு simplest ratio. இப்போ whole number நமக்கு தேவையில்லை. எல்லாமே நமக்கு ratio கரெக்ட்டா இருக்கு அப்படிதானே? whole numberல தான் இருக்கு. சோ அதனால அத அப்படியே whole numberல போட்டுக்கலாம். என்ன கிடைக்கும் 2 to 4 is equal to 1. So what's the empirical formula? Empirical formula of the compound. Empirical formula of the given compound is carbon எவ்வளவு இருக்கு 2 இருக்கு. So C2, hydrogen எவ்வளவு இருக்கு 4. So H4, oxygen 1. இதான் நம்மளுடைய காம்பவுண்டோட empirical formula. So empirical formula data கொடுத்தாங்கன்னா empirical formula எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next classல நம்ம empirical formula வச்சு molecular formula எப்படி calculate பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். Thank you.